ஆகவே ஜப்பார்மலை வட்டார வழக்குச்சொல் அகராதி என்ற நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு முனைவேற்பட்ட ஆய்வு விழா என்றே சொல்லலாம். உண்மையிலே அவர் வந்து அந்த முனைவேற்பட்ட கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பாராட்டி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு விழா சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவில் ஆரம்ப நிலையில் தலைமை முனைவர் வேளா நெடுஞ்செழியன் அவர்கள் அருமையான ஒரு உரையை ஆற்றினார்கள். ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பண்பாக முன்னிலை பாலமுருகன் வரலாற்று ஆய்வு நிறுவன ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நூல் வெளியிட்டு அருமையான முறையில் சிறப்புரையில் மட்டுமில்லாமல் ஆழ்ந்த ஒரு நமக்கெல்லாம் ஆராய்ச்சி சார்ந்த பல்வேறு கருத்துக்களை ஆழ்ந்த முறையில் வழங்கிய முனைவர் செல்லப்பெருமாள் ஐயா, மேனாள் துறை தலைவர், மாநிலத்துறை புதுவை பல்கலைக்கழகம் அவர்களை நான் வருக என்று பார்க்கிறேன். அவரும் எனக்கு வந்து ஒரு பேராசிரியர் தான். நான் 2005 நான் அவரோட இருந்து பயணித்து இருக்கிறோம். அவரோடு நிறைய கருத்தரங்களாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் இருக்கின்ற மேடையில் அருகில் அமர்ந்து நான் பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். உண்மையிலே ஐயா அவர்கள் ஜெயசங்கர் அருமையான ஒரு ஆளைத்தான் இந்த நூல் கருத்துரை வழங்க அழைத்திருக்கிறார் என்பது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு அடுத்ததாக மருத்துவர் விமலாமூர்த்தி நிறுவன முற்போக்கு சமூக நீதி பேரவை அவர்களையும் நான் வருக என்று வரவேற்கிறேன். பாரதி விஜயன் புதிய பாசறை தேவராஜ் கண்ணன் காஞ்சிபுரம் அவர்களையும் நான் வருக என்று வாழ்த்துகிறேன். முனைவர் மோகன் காந்தி உதவி பேராசிரியர் ஐயா அவர்களையும் தூயநிலை கல்லூரி திருப்பத்தூர் அவர்கள் அருமையான ஒரு நமக்கு ஆரம்ப விழாவில் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிறார். அவர்களை என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக முனைவர் கிரிஜா அன்பழகன் தலைமை ஆசிரியர் திருவண்ணாமலை அம்மையார் அவர்களையும் வருக என்று வரவேற்று வாழ்த்துகிறேன். எஸ் தேவிகா ராணி தமிழாசிரியர் மங்களம் அம்மையார் அவர்களையும் வருக என்று வரவேற்று வாழ்த்துகிறேன். இது மட்டுமல்லாமல் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்திருக்கும் தமிழமைப்பு சார்ந்த அனைத்து அறிஞர் பெருமக்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து வந்திருக்கும் பேராசிரியர் பெருமக்கள் தமிழ் ஆர்வலர்களையும் நான் மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்று இருதரம் வணங்கி உங்களை வாழ்த்தி நான் இந்த நூலை பற்றி என்னெல்லாம் சொல்ல வேண்டும் என்று கொஞ்சம் எடுத்து வந்ததை விட அருமையாக நம்ம ஐயா அவர்கள் அருமையாக கூறிவிட்டார்கள். அதற்கு முன்பு பேசியவர்களும் கொஞ்சம் அந்த நூல் குறித்த தகவல்களை தெரிவித்து விட்டார்கள். இருந்தால் என் பட்டறிவில் நான் கண்ட அளவில் கூடிய ஒரு சில தகவல்களை மட்டும் உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். ஸோ அதற்கு முன்பாக என்னன்னா, இப்போ நம்மகிட்ட வந்து இந்த கலைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஐயா அவர்கள் கவிதை படித்தார், ஒரு அருமையான கவிதை. நான் ஒரு நாட்டுப்புற பாடலை பாடிவிட்டு நான் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை உங்களோடு பகிரலாம் என்பதை நான் தெரிவிக்கிறேன். விருப்பம் இருந்த பாடத்தை சொல்லுங்க, பாடுறேன் நேரம் நம்ம வீட்டில் இருந்து கொண்டே பாடலாங்களா? மிக்க நன்றி. அண்ணனே முக்கா மோளம், அண்ணனே முக்கா மோளம், நெல் பயிர் 30 கசம் தட்டிக்கிறாரு, நிக்காமத்தா தண்ணியே வச்ச நெல் பயிர் கறி போச்சு முக்கா மோளம். அண்ணனே முக்கா மோளம், நெல் பயிர் 30 கசம் தட்டிக்கிறாரு. அண்ணனே தக்காளி நட்ட, அண்ணனே தக்காளி நட்ட, வருஷத்துல தண்ணி உறைஞ்சது கிணத்துல. அண்ணனே தக்காளி நட்ட, அண்ணனே தக்காளி நட்ட, வருஷத்துல தண்ணி உறைஞ்சது கிணத்துல. காட்டு திருப்பி கிணறு வெட்டி தக்காளிக்கும் விளையில முக்கா மோளம். அண்ணனே முக்கா மோளம், நெல் பயிர் 30 கசம் தண்ணி கிணறு, நிக்காமத்தா தண்ணி இறச்ச நெல் பயிர் கறி போச்சு முக்கா மோளம். அண்ணனே முக்கா மோளம், நெல் பயிர் 30 கசம் தண்ணி கிணறு. அண்ணனே காட்ட உழுது, அண்ணனே காட்ட உழுது, கத்தரி நட்ட கத்தரிக்காய் விளையல. அண்ணனே காட்ட உழுது, அண்ணனே காட்ட உழுது, கத்தரி நட்ட கத்தரிக்காய் விளையல. கத்தரி விளைஞ்ச நேரத்தில கத்திரிக்காய்க்கு விலையில முக்கா மோளம். அண்ணனே முக்கா மோளம், நெல் பயிர் 30 கசம் தண்ணி கிணறு, நிக்காமத்தா தண்ணி இறச்ச நெல் பயிர் கறி போச்சு முக்கா மோளம். அண்ணனே முக்கா மோளம், நெல் பயிர் 30 கசம் தண்ணி கிணறு. அண்ணனே 3 மணிக்கு, அண்ணனே 3 மணிக்கு கரண்ட் வருது, மோட்டார் ஓட்டவும் தண்ணி இல்லை. அண்ணனே 3 மணிக்கு, அண்ணனே 3 மணிக்கு கரண்ட் வருது, மோட்டார் ஓட்டவும் தண்ணி இல்லை. தானா செய்யவும் முடியல, தப்பிக்க வழி தெரியல. தானா செய்யவும் முடியல, தப்பிக்க வழி தெரியல. முக்கா மோளம், அண்ணனே முக்கா மோளம், நெல் பயிர் 30 கசம் தண்ணி கிணறு,
நிக்காமத்தான் தண்ணி அரைச்ச நெல்லுப்பையரும் கறி போச்சு முக்கா போனோம் அண்ணனே முக்கா போனோம் நெல்லுப்பையர் 30 கசம் தண்ணி கிணறு. நன்றி. தண்ணி சேரல அந்த தேன் வாட்டரெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டாரு. நன்றி கொஞ்சம் அருமையாக இருக்குங்க. நான் எப்பயுமே எங்கள் ஊரால் ஏதாவது சோர்வாக இருக்கனால ஏதாவது ஒரு பாட்டை பாடி அதுக்கப்புறம் எது ஒன்று அப்படி கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த மாதிரி அடிப்படையில் நான் பாடினது. மிக்க நன்றி. இப்போ இந்த நூலை வந்து அருமையான ஒரு ஜவாது மலை வட்டார வழக்கு சொல்லாது என்ற நூலை வெளியிட்ட அவர் ஜெயசங்கர் அவர்களை பாராட்டுவதை விட உண்மையாகவே அவர் துணைவியார் அவர்களை தான் நாம் பாராட்ட வேண்டும். முழுக்க முழுக்க அதுதான் உண்மை என்று சொல்லுவேன். ஏனென்றால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் என்று சொல்வார்கள். அது உண்மை. வீட்டில் வந்து துணைவியார் அவர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் பையன் போட்டு நான் வேட்டை போகிற 5 மாதிரி வேட்டை போய் உன் பாட்டில் கிளம்பிட்டு இருக்க வீட்டில் என்னன்னு பார்க்க மாட்டேன் உன் பாட்டில் போகிற வரன்ற சிக்கலாகி போனால் அவர் ஆய்வு பண்ண முடியாது, ஓய்வு தான் பண்ண முடியும். சரிங்களா? அதனால முழுக்க முழுக்க என்னன்னா நூல் வரதுக்கு முதுகெலும்பாக இருக்கு அவர் துணைவியார் அவர்கள் நான் இருவரம் தூக்கி வழங்குகிறேன். உங்களுக்கு மிக்க நன்றி. இனிமேலாவது அவங்கள வந்து சாரன்னு சொல்ல மாட்டாங்களே உண்மைக்கா நான் பேருக்கு பாராட்டலை உங்களை ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த நூலை உருவாக்க முடியாது. அதனால வந்து இந்த தமிழ் ஊரும் நல்லுலகத்துக்கு அருமையான ஒரு நூலை அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா அவர்கள் செல்ல பெருமாள் ஐயா அவர்கள் சொன்னதை போன்று ஒரு ஆதிவாசிகள் பழங்குடி மக்கள் இல்லாமல் மலையில் வசிக்கின்ற மக்களை விட ஒரு தரைப்பகுதியில் உள்ள மக்களுக்கு ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். அவங்க கூட பேசுவாங்க, அவங்க சொந்தக்காரனாக இருப்பாங்க, நம்ம சமூகக்காரங்க இருப்பாங்க, ஓரளவு எடுத்துடலாம். ஆனால் மலைப்பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களோடு தொடர்ந்து உறவாடி அதில் நீங்கள் ஒன்றி போனால் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். இப்போ ஐயா அவர்கள் மாணவிகள்லாம் சொல்லுவாங்க ஒரு களப்பணின்னா அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கின்றது. இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு இருவர்கிட்டையோ ஒரு குறுவர்கிட்டையோ நீங்கள் வந்து எல்லாம் ஒரு தரவுகள் எடுக்கிறீங்கன்னா அவங்களோட ஒன்றி போகணும். அப்படின்னா தான் கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் ஷூ போட்டு பேண்ட் சட்டை போட்டு இன் பண்ணிட்டு தள்ளி நின்று தவறு இந்த சொல்லுக்கு என்ன நீங்கள் அம்மான்னு என்ன சொல்லுவீங்க? அதுக்கு நீங்கள் அக்காவுக்கு கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவர்களோடு ஒன்றி ஓய்வு. கண்டிப்பாக இந்த நூலை உருவாக்குவதற்கான சிக்கல்கள் கலாய்வு சிக்கல்கள் நிறைய இருக்கு. அதை பற்றி பேசணும்னா ஐயா வந்து 2 மணி நேரம் கூட பேசுவார். அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ஒரு அருமையான வந்து களப்பணி மூலமாக எந்த ஒரு நூலையும் வந்து பார்த்து எழுதாமல் மேற்கொள் மட்டும் அந்த வழிகாட்டி நூலாக வைத்துக் கொண்டு மட்டும் பல்வேறு வழக்காறுகளை வாய்மொழி வழக்காறுகளை அந்த மக்களுக்கே உரிய பாணியில் பேச்சு மொழியில் எழுத்துக்கடையாக்கி இருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ நமக்கெல்லாம் தெரியும் உலகத்தில் வந்து 7000க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருகிறது என்று சொல்லப்படுகின்றது. அதில் 1652 மொழிகள் பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் உள்ள மொழியாக இருக்கின்றது. ஸோ எந்த மொழிக்கு வந்து ஸ்கிரிப்ட் இருக்கோ அந்த மொழி தான் வாழும். மற்ற மொழியெல்லாம் வாய்மொழியிலே இருக்கிறது ஐயாவும் சொன்னபோது என்டேஞ்சர் லாங்குவேஜ் மொழிகள் சொல்வார்கள். அதில் வந்து அழிந்து போய்விடும். ஸோ அது மாதிரி தான் வாய்மொழி வழக்காறுகள் என்பது மக்கள் மத்தியிலே வந்து இப்போ நாட்டுப்புறவியில் வந்து நாட்டுப்புறத்தான் யாரை சொல்கிறான்? நாட்டுப்புறவியில் நாட்டுப்புறத்தான் படிக்காதவர்கள் பாமர மக்கள் அவர்கள் இருந்த கதைப்பாடல்கள் தாளாட்டு ஒப்பாரி பாடல்கள் குழந்தை பாடல்கள் பிரித்து வகைமைப்படுத்தி நாம் அதை பதிவு செய்கிறோம். அது அடுத்த தலைமுறைக்கு முன்னெடுத்து செல்லும். அதுபோன்று இவர்கள் தேசகர் ஐயா அவர்கள் வந்து வாய்மொழி வட்டார அந்த வழக்கு சொற்களை வந்து அருமையான முறையில் தொகுத்து வழங்கியுள்ளார். இப்போ பழங்குடி மக்கள்கிட்ட வந்து பாருன்னா அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து மொழியில் வந்து அவங்க பேச்சு மொழிக்கு மட்டுமாவே அவங்க வீட்டில் வந்து அந்த மொழியை பயன்படுத்துகிறார்கள். கல்வி கற்கும் வரையில் கல்வி சூழல் வந்து எது மெஜாரிட்டியான மொழி? தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து வேற ட்ரைபல் கம்யூனிட்டிலையோ நான் ட்ரைபல் வேற மொழி பேசுறவங்க இருந்தால் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் போகணும்னா தமிழ் மொழியை படித்தால் தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும். அப்படி தமிழை படித்து தான் ஆக வேண்டும். அந்த வகையில் வந்து அவர்கள் தமிழ் மொழியில் வந்து மிகுந்த ஆர்வம் கொண்டு வீட்டு மொழியில் போய் வீட்டு சூழலில் பேசக்கூடிய மொழியை தான் தமிழில் பேசுகின்றார்கள். அப்போ ஏன்னா ஒவ்வொரு சொற்களையும் வந்து ஆழ்ந்து எடுக்கிறப்ப அவருடைய தன்மை வந்து மாறுபற்றக்கூடாது. மொழி அறிஞர்கள் சொல்வார்கள் ஒரு மொழி என்பது திருந்திய மொழி என்பது எதனுடைய தாக்கத்தால் வளர்ச்சி அடைகிறது என்றால் வட்டார வழக்கு மற்றும் கிளை மொழிகளால் தான் ஒரு மொழி வளர்ச்சி அடைகிறது. நம்ம எல்லாருமே வந்து இந்த படித்த அறிஞர்கள் பேராசிரியர் பெருமக்கள்லாம் நம்ம இருக்கோம். வீட்டில் பேசுகிற மொழியில படிக்கிறப்ப நம்ம பேப்பரில் எழுத மாட்டோம், திருந்திய மொழி தான் எழுதுவோம். அது இயல்பாக நமக்கு வந்ததப்ப பேச்சு மொழி என்பது வேறு, எழுத்து மொழி என்பது வேறு. ஸோ அந்த வகையில் வந்து பொதுவாக வந்து இந்த பழங்குடி மக்களுக்கு எடுத்தாலே 37-38 வகையான பழங்குடி மக்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து நிறைய எனக்கு வந்து ஊர் மதுரைனால மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் சதுரகிரி மலையில் அப்போ ஊட்டி குடவன் வார்மலையெல்லாம் ஆதிவாசி மக்கள் இருக்கின்றார்கள். அவங்களுக்கு இந்த மொழி சூழல் தான் இங்குள்ளவங்களுக்கு நிலவுகின்றது. காரணம் என்னன்னு கேட்டால் அவங்கெல்லாம் கேரளா பார்டர்லையும் எங்கிட்ட வந்து மைசூர் பார்டர் இருக்கனால மலையாளத்தையும் தமிழையும் கலந்து பேசுகிறார்கள்.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்தையும் தமிழையும் கலந்து பேசுகின்றார்கள். இங்குள்ள மக்கள் வந்து தமிழகத்தை சார்ந்த எல்லைப்பரப்புக்குள்ளேயே இருக்கிறதுனால ஆந்திராவில் தள்ளித்தே இருக்கு. அதனால வந்து என்னன்னா அதோடைய கலப்புகள் தாக்கங்கள் இருக்கின்றது. அப்ப ஒரு மொழி வந்து என்னன்னா அதோடைய தன்மைகள் வந்து வட்டார வழக்கம் எப்பொழுது ஆகிறது என்றால் திருத்திய மொழி என்பது ஒரே சமூகத்தால் பேசக்கூடிய மக்களால் பேசப்படுகின்ற மொழி இலக்கண நயம் செய்யும் நடை இல்லாமல் பேசக்கூடிய மொழி தான் வட்டார வழக்கு என்று அறிஞர்கள் சொல்கின்றார்கள். ஸோ அந்த வட்டார வழக்கு பற்றி ஐயா சொன்ன மாதிரி கி ராஜநாராயணன், அப்புறம் வந்து ஆக்கா பெருமாள் ஐயா அவர்கள் போன்ற பல்வேறு அறிஞர்கள் கி ராஜநாராயணன்லாம் நிறைய நூல்களை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி கி ராஜநாராயண ஐயா அவர்கள் 1981 தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அந்த வட்டார வழக்கு தொடர்பாக ஒரு கருத்தரங்கம் நடந்த போது அவர் ஒரு 5 கட்டத்தை படித்தாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வந்து அவ்வளோ இல்லை, நம்மகிட்ட விழிப்புணர்வு இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒரு சில அறிஞர்கள் செய்தார்கள். அப்போ என்னன்னா அந்த ஒரு 5 பேர் கட்ட படித்தாங்க. அது தொடர்பான சில விவரங்கள்லாம் அந்த கி ராஜநாராயண ஐயாவே வந்து அவர் சில இதில் பிடிக்காம அப்படி ஏஞ்சி வெளியில் போயிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து வெளிப்படலை. அவரோட மகிமை தத்துவம், அவரோட மகிமை தன்மை பயன் வந்து அன்றைக்கு தெரியவில்லை. அந்த கோபல்ல கிராமம் என்ற அந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வட்டார வழக்கு சொல்களை பயந்துருப்பார். கரிசல் வட்டாரம் ஒரு ஐயா சொன்ன மாதிரி அவர் வந்து எப்படி எடுத்தாருன்னா அவர் வாழ்ந்த ஊரில் சின்ன வயசுல இருந்து போகிறப்ப வாரப்ப களை எடுக்க போகிறப்ப வாரப்ப இருந்த பழக்க வழக்கங்களை உள்ள அந்த கதைகளை வந்து அந்த வட்டார வழக்கு மொழிநிலையிலே வந்து எழுதியிருக்கிறார். அதுதான் வட்டார வழக்கு என்று நாம் சொல்லுகின்றோம். இப்போ பொதுவாக வந்து வட்டார வழக்கு என்பது பழங்குடி மக்களுக்கு மட்டும் அல்லாமல் பழங்குடி இல்லாத மக்கள் மாவட்டம் தோறும் வேறுபடுகின்றது. இப்போ ஒன்றுமில்ல, சென்னையில் வந்து வேலைக்கு சேர்ந்த புதுசில் என்னன்னா மதுரையிலேருந்து நாங்கள் வந்தனால இனி நமக்கு சென்னை பாஷை வராது. ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு அண்ணே 2 புரோட்டா கொடுங்க, ஒரு ஆம்லேட்டு, சால்னா ஊற்றுங்கண்ணே, சால்னா ஊற்றுன்னு சொல்கிறாங்க. அந்த எனக்கு எதுவுமே வைக்காமல் அங்கே புரோட்டா பண்ணி வச்சுட்டு பக்கத்து டேபிள் உள்ளவங்க வந்து சிக்கன் குழம்பு இதை ஊற்றுறாங்க. நான் சால்னா எனக்கு கொண்டு வரல. என்னன்னே நான் 10 நிமிஷம் அது வைக்க மாட்டேன். என்ன கேட்டீங்க சால்னாண்டா இந்த ஊற்றுவையில் எனக்கு கிரேவி மாதிரி. ஓ அதுக்கு பேர் சேர்வாரான். நான் நிறைய சேருவாருன்னு சொல்லாங்க. சேருவாருன்னு ஒரு சமூக மக்கள் இருக்காங்க, அடிக்க வந்துடுவாங்க. ஜாதி பேர சொன்னாங்க. வட்டார வழக்கு இயல்பாக வருது. ஸோ இது மாதிரி தான். அப்போ என்னன்னா இன்னொரு என்னன்னா ஊட்டி போன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் வந்து நாவாஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஆதிவாசிகள் சொல்லிட்டு அவங்க நிறையா வந்து அவங்களுக்கான உதவிகள்லாம் செய்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருளர் மக்கள் அங்கே நிறைய இருக்காங்க. அப்போ இதே மாதிரி ஒரு நிகழ்வுல நாங்கள் வந்து அரசாங்கம் மூலமாக வந்து மலை சார்ந்த மக்களுடைய அந்த பள்ளியை வழக்காடுகளை பற்றி காட்டி போகிறப்ப சில பேர் நீங்கள் போய் கேளுங்க நேரம். நீங்கள் வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன்னா தெரியாது, நாங்கள் தமிழில் மாதிரியே சொல்லுவோம்னா. நீங்கள் பணத்துக்கு என்ன சொல்லுவீங்கன்னா நான் அதே தமிழில் சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் திரும்பி கேட்டாத்தே 5 தடவை 10 தடவை கேட்டாத்தே வரும். இது ஒரு முறை வட்டார வழக்கை நம்ம சேகரிக்கிறதுக்கு. இன்னொரு முறை நீங்கள் அவங்க கூடயே இருந்தீங்கன்னா அழகாக தெரியும். அப்போ என்னன்னா ஒரு சின்ன பையன் 5 வயசு பையன் நின்று நிறைய பேர் பள்ளிக்கூடத்தில் டேட்டா எடுத்து சாப்பிட்டு நின்றுருந்தா இங்கேருந்து ஒரு 100 அடி தூரத்தில் இருக்கு அந்த எருமை காற்று எருமை நிறைய போயிட்டு இருக்கு. நானும் இன்னொரு சார் வந்து அதை பார்க்கல. இவங்களை பார்த்துட்டு சார் தொட்டுன்னா சரி துட்டுதே கேட்கறான்னு சொல்லிட்டு நான் பரிசை எடுத்து 50 ரூபாயை கொடுத்தேன். அவன் அது வேணாம் தொட்டுட்டா திருப்பி கையை காமிச்சேன். பார்த்தா காற்று எருமை வரிசையாக போயிட்டு இருக்கு ஒரு 10 எருமை. அப்போ இயல்பை வருது பாருங்க. என் சொல்ல வந்து அவனை ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ காற்று எருமைக்கு தொட்டு அப்படின்றான். ஸோ இது மாதிரி நம்ம வந்து எடுக்கலாம். அப்போ என்னன்னா இப்போ ஜெயசங்கர் ஐயா அவர்கள் வந்து இந்த சொற்களை வந்து நீங்களும் நானும் எளிமையாக இப்போ எடுத்து விட முடியாது. அந்த மக்களோடு இருந்து அவர்களோடு பயணித்து உறவுக்கார மாதிரி இருந்தால் தான் சொற்களை எடுக்க முடியும் என்று அந்த வகையில் வந்து அவர் 23 வகையில் வந்து அவர் பிரித்து போயிருக்கார். அதாவது உறவுமுறை சொற்கள், திசை சொற்கள், புலங்கு பொருட்கள் சார்ந்த சொற்கள், காய்கறிகள், பழங்கள், பூக்கள், தெய்வ நம்பிக்கை, மரங்கள், நீர்நிலைகள் என்று 23 வகைகளை பிரித்து அருமையாக அந்த சொல்லியிருக்காரு. அந்த நூலை நானும் படித்தேன். நான் ஒரு இடத்துக்கு போகிறோம், பல்வேறு அறிஞர்கள்லாம் வருவாங்க, நம்மளால் தெரிஞ்சது சொல்லணும் இல்லையா. அப்போ அந்த நூலில் நான் படித்த போது எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து ஒரு முக்கியமான சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இப்போ என்னன்னா ஐயா அவர்கள் பனைமரத்தை பற்றியான 75வது பக்கத்தில் பனைமரத்தினுடைய வகைகளை வந்து அருமையாக பிரித்து சொல்கிறார். இந்த பனைமரம் வந்து நமக்கு தெரியும், ஓலைச்சுவடிகள்லாம் எழுதுவதற்கு நிறைய வகை பனைமரத்தில் வந்து எல்லாமே ஆகாது. அந்த கொத்தப்பனை தாலிப்பனை என்று சொல்வார்கள். அதில் உள்ளதான் ஓலைச்சுவடிகள் வந்து நம்ம எழுதுறதுக்கு அது வந்து கொஞ்சம் இலக்கமாக கொடுக்கும், இல்லைன்னா எழுத முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து இந்த பகுதியில் உள்ள பனைமரத்தினுடைய வகைகளை பற்றி அருமையாக சொல்லியிருக்கிறார். அந்த புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து ஒரு உண்மைத்தன்மை மாறாமல் அருமையாக சொல்லியிருக்கிறார். அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா 115 பக்கம் காசேரி என்று ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி சொட்டக்காடு. இப்போ என்னன்னா நம்ம வந்து கசல் காடு,
இது நம்ம வந்து செவரக்காடு இப்படி நிறைய வகைகள் சொல்லுவான். தென் மாவட்டங்களில் மற்ற ஊர்களில் எல்லாரும் சொல்லுவான். ஆனால் இவன் வந்து பொட்டக்காடுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பொட்டக்காடுன்னு சொல்லுவாங்க. பொட்டக்காடுங்க இது ஒன்றுமே விளையாடுங்க, இதை வந்து ஏதாவது ஒரு இதை கட்டணுன்றாங்க. அது மாதிரி இது வந்து இவன் சொட்டக்காடுன்றாங்க. சொட்டக்காடு அப்போ என்னன்னு பார்க்கலாம், எவ்வளோ வித்தியாசமான ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முள் ஒடுக்கி. முள் ஒடுக்கி என்றால் நமக்கெல்லாம் தெரியும். அது நம்ம பாஷையில் நம்ம தமிழ் என்ன சொல்லணும்னா முள் வாங்கிடுவான். இந்த திருவண்ணாமலை மாவட்டங்களில் என்ன சொல்றான்னு தெரியாது. அப்போ இதுக்கு அருமையாக முள் ஒடுக்கி. முள் வாங்கியை விட இந்த சூழ்நிலை அருமையாக இருக்கு, சரிங்களா? அப்போ என்ன முள் ஒடுக்கி. அப்போ அந்த முள் வாங்கி என்பதை முள் ஒடுக்கி என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த முள் வாங்கி வந்து இன்னைக்கு பயன்பாட்டிலே இல்லை. ஏன்னா நம்ம தான் அன்னைக்கு வந்து இயற்கையோட சார்ந்த வாழ்ந்தால் கருவளை மரங்கள்லாம் இருந்துச்சு, புல் பறக்க போவாங்க, அதை கொண்டு வந்து வெட்டி வீட்டில் சமைப்பாங்க, சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் சிலிண்டரு. அப்போ அந்த ஒரு பழக்கங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம விட்டு போறப்ப அது சார்ந்த சொற்களும் அது சார்ந்த அந்த பொருள் பயன்பாடு வந்து அத்து போகின்றது. அப்போ முள்வாங்கி என்று ஒன்று இருக்குது என்றால் இருக்கலாம், அரிதாகத்தான் இருக்கும். இது போன்ற வந்து என்னன்னா கிஸ்ல எண்ணெய். கிஸ் எண்ணெய் அதாவது கிஸ்ல எண்ணெய் அப்படின்னா மண்ணெண்ணெய் அதை சொல்லியிருக்கிறார். இப்போ வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் மண்ணெண்ணெய்னுவோம், சென்னையில் கிருஷ்ண ஆயிடுவாங்க. அப்போ இங்கே என்ன சொல்றாங்கன்னா கிஸ்ல என்னன்றாங்க. 187 பக்கத்துல அதோட விளக்கத்தை வந்து அவர் அருமையாக சொல்லியிருக்கிறார். நான் வந்து தென் மாவட்டத்துக்காரன்ற மதுரைன்றனால எனக்கு வித்தியாசமாக தென்பட்ட அந்த வார்த்தைகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் அவருடைய அந்த ஆய்வுடைய சிறப்பை பற்றி ஐயா அருமையாக சொல்லிவிட்டார். அதை விட வேற யாரும் சொல்ல முடியாது, சரிங்களா? அப்ப இந்த மாதிரி சொல்றாரு, மண்ணெண்ணெயை கிஸ்ல எண்ணெய், நீராகாரம் கொடு. நீராகாரம் கூட நீங்க பச்சை தண்ணி நினைச்சிடக்கூடாது, தெரியும் நமக்கு. இப்போ இந்த தென் மாவட்டங்களில் நாங்கள் வேலைக்கு போயிட்டு அப்பா வருவார், வந்தாங்க டயர்டாக இருந்து ஃபுட் எடுத்து போய் உட்காந்து இருந்து ஐயா பண்ணு அந்த குளிச்ச தண்ணி கொஞ்சம் குடுறாண்டுவார். முந்தியெல்லாம் எல்லா வீட்லையுமே இந்த அடுப்பு கஞ்சி பானை இருக்கு, அதில் வடித்த தண்ணியை ஊற்றி வச்சிருப்பான். மறுநாள் பார்த்தா கல்லை விட சூப்பராக இருக்கும். அந்த கஞ்சி தண்ணி குடுப்பாடு உப்பை போட்டு ஒரு சொம்பு அடிப்பார். அதாவது ஒரு பூஸ்ட் ஒரு ஹார்லிக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது சாப்பாடு லேட்டாக தான் சாப்பிடுவாங்க. அதை வந்து நீராகாரம் கொடு திருந்திய சொல்லு மாதிரி சொல்லலாம். அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீராகாரம் நம்ம யாரும் சொல்றோமா கிடையாது. அப்ப இது ஏன் சொல்றோம்னா இங்க வந்து நீராகாரம் இருக்கு, அங்க வந்து குளிச்ச தண்ணின்னு இருக்கு, சில இடத்துல கஞ்சி தண்ணி என்று நாம் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து இந்த சொல்லலாம் பயன்பாட்டில் வரணும்னா நீங்க வந்து குக்கர்ல ஆக்காம சட்டியில போட்டு வடிச்சு இது பண்ணா அந்த பயன்பாடு இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு செய்த கொடுமைகள் சொல்லலாம். ஸோ அதை வந்து இவர் ஆணித்தரமா அருமையாக பதிவு பண்ணியிருக்கிறார். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஜான் கிட்ட தூரம் அப்படின்ற சொற்களெல்லாம் வந்து சங்க இலக்கியங்களில் இருக்கு. அந்த சொற்கள் ஒன்று இவங்கிட்ட இருக்கு. அப்போ ஏன்னா சங்ககால தமிழர்களோட தொடர்பு இருந்தாலும் கூட நமக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. ஏன்னா நீங்கள் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மார்த்தாண்டப்பள்ளியில் இந்த சொற்கள் வந்து வழக்கில் இருக்கு. ஏன்னா தொல்காப்பியத்தில் இந்த சொற்கள் இருக்கிறதான்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஜான்பூரம் இப்போ இந்த ஐயா இந்த ஊருக்கு போன பற்றி சொல்லுவாங்கன்னா இந்த ஜான்பூரம் இதுக்கு போயிடலாம் அப்படின்பாங்க. அப்போ இந்த வார்த்தை அந்த பக்கம் இன்னும் வந்து சாதாரண நம்ம கிராமத்து மக்களிடையே பயன்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. அப்புறம் என்னன்னா பொதுவாக வந்து ஜலக்கத்தி 188 பக்கம் ஜலக்கத்தி. இப்போ நாங்களாம் என்ன சொல்லுவோம்னா அந்த கத்தியை வந்து ஆடு மாடுக்கு வந்து இலை எடுக்கிறதுக்காண்டி துரட்டி கம்பு அப்படின்னா துரட்டி கம்பு இல்லைன்னா துரட்டி கத்திடுவான். துரட்டி கத்தியை வந்து இவங்க வந்து ஜல கத்தின்றாங்க. அப்போ ஜா அந்த உச்சரிப்பு வருது. வடமொழி கலப்பில் உள்ள ஜா எல்லாம் வந்து சா ஜா அப்படிதான் வடமொழி கலப்பும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இது என்ன காரணம், அவங்க மேலே தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து என்ன பெரும்பாலும் வந்து நம்ம பழங்குடி மக்கள் வந்து என்னன்னா அவங்க பேசக்கூடிய மொழி மூக்கில் வந்து உச்சரிக்கக்கூடியதாக தான் இருக்கும். மூக்கில் பேசுறதுனால அந்த ஜா சா சொல்ல வேரியேஷன் இருக்கு. இன்னொன்று என்னன்னா இவர் நூலில் நிறைய வந்து அந்த தகர ஒற்று வந்து எப்படி தகர ஒற்றாகவும் ஈகார ஒற்று நகர ஒற்றாகவும் மாறியது மொழியின் அடிப்படையில் ஐயா சொன்ன மாதிரி ஆழ்ந்து செஞ்சிருக்கிறார். அப்போ அந்த மொழியின் அடிப்படையில் ஒளியலியல், உருபணியல், அப்புறம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வேறுபாடுகளை எல்லாம் அதுக்கான அந்த எழுத்தை சொல்லி எப்படி மாறுபடுகிறது என்பதையெல்லாம் அருமையாக தொகுத்து அந்த விவரமாக சொல்லியிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் லாஸ்ட் உள்ள அந்த கடைசி பகுதியில் அந்த ஒவ்வொரு வட்டார வழக்கு சொல் ஊர் பெயர்களை எல்லாம் அருமையாக அந்த வட்டாரத்தை நீங்கள் ஒன்றால் நம்ம புரிஞ்சுக்கிறங்க. ஒரு களப்பணி எடுக்கிறப்ப நீங்கள் வந்து பேசுகிறப்ப ஒரு நடையாகவும் எழுதுறதுல ஒரு நடையாகவும் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா அதோடைய ஸ்ட்ரக்சரே மாறி போகும். நீங்கள் சொல்ல வந்த உண்மைத்தன்மை மாறிவிடும். அதனால் என்ன எந்த மாதிரி அவங்கள்ட்ட எழுதுகிறோமோ இப்போ மதர் டங் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லி கொல்கத்தாவில் ஒரு இது இருக்குது, நிறுவனம் இருக்குது. ஐயா அவர்களுக்கு தெரியும். அவங்க என்னன்னா இந்தியாவில் வழக்கொழிந்து வரும் மொழிகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமையான வேலையை செய்கிறார்கள்.
நாங்கள் முனைவர் பட்டம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற சிஎல் வந்து கூப்பிட்டாங்க. அது மொழியில் படித்தவங்களை தான் எடுத்தாங்க, தமிழ் படித்தவங்களை விட. அவங்க வேலை என்னன்னா ஒரு சிடியில் நம்ம ஜெயசங்கர் ஐயா பண்ணிக்கிற மாதிரி ஏ டு ஜெட் எல்லாம் அந்த வார்த்தையில போகிற ரெக்கார்ட் பண்ணி உச்சரிப்பில் வச்சுருவாங்க. அதை நம்ம ஹெட்செட் போட்டு கேட்டு கேட்டு எழுதி நீங்கள் ஒரு சிடியை நீங்கள் எழுதி அவங்க ஒரு புனட்டி ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து எப்படி பயன்படுத்துகிற வணக்கம் விஏஎன்ஏன்னு போடுறோம், அது மாதிரி வந்து இந்த புனட்டி ஸ்கிரிப்டில் ஐயா அவங்களுக்கு தெரியும் அந்த சிம்பிள் அதைத்தான் நீங்கள் பயன்படுத்துகிறேன். அந்த புனட்டி ஸ்கிரிப்ட்ன்றத ஒளி உச்சரிப்பு சில ஒரு இது பயன்படுத்தியிருக்காங்க. அது மொழியாளர்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அதை பார்த்தா நம்ம வந்து தமிழ் தெரியாத ஆங்கிலம் தெரியாதவர்களும் அதை வந்து தமிழ் தெரியாத ஆங்கிலம் தெரியாதவர்களும் படித்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த புனட்டி ஸ்கிரிப்ட் என்பது இருக்குது. அப்போ நீங்கள் அதை எழுதி ஒரு 5-6 பக்கத்துக்கு மேலே வரும். ஒரு இதை நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா 1 வாரம் ஆகும். 1 வாரத்தில் உங்களுக்கு 8000 ரூபா உங்களுக்கு அனுப்பிடுவாங்க, செக் அனுப்பிடுவாங்க. நாங்களும் அப்படி தான் வந்தோம். அந்த மொழியை வந்து ஹெட்செட் போட்டு கேட்குறப்ப 3 தடவை சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் நம்ம வந்து இவங்ககிட்ட போய் எடுக்கிறோம். இப்போ அம்மாவுக்கு என்ன சொல்லின்னு கேட்டோடனே அவங்க சொல்லுவாங்க அம்மா 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 அப்படின்னு அழுத்தி சொல்லியிருப்பாங்க. அப்போ முதல் தடவை 2வது தடவையும் ரோ சவுண்ட்லேயே 3வது அழுத்தி சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னன்னா நீங்கள் 3தையும் நல்லா கூர்மையாக கேட்டுட்டு எது நல்லா திருப்பி சொல்லுங்கள் அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த சொல்கிற மட்டும் ஒன்று முதல் உள்ளதாக இருக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் உள்ளதாக இருக்கலாம், இல்லை நடுவில் உள்ளதாக இருக்கலாம். ஸோ இதுதான் அவங்கள்ட்ட வந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த தரவுகளை செய்யக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிஞர் பெருமக்கள் சொன்னது மாதிரி அவர் வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர். ஸோ எம்ஏ எம்பில் பிஹெச்டி முடிக்க போகிற ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர் எப்படி வந்து ஒரு ஆய்வு நூலை தயாரிப்பாரோ அந்த அளவுக்கு அவர் வந்து செஞ்சிருக்கிறார். அவருக்கு வந்து முனைவர்பட்ட தகுதி கூட இருக்குது. நான் கூட சொன்னேன் முனைவர்பட்டம் கூட பண்ணலாம் என்று சொன்னேன். எம்ஏ தமிழ் முடிச்சிருந்தா பண்ணலாம். ஆனால் உண்மையிலே வந்து ஒரு மாணவியல் அறிஞர்கள் எங்களை கொண்டு முனைவர்பட்டம் முடிக்கிற பேராசிரியர்கள் வந்திருக்கீங்க. நம்மளாம் செய்ய முடியாத ஒரு அரும்பெரும் பணியை அவர் செய்யக்கூடியார். அவர் செய்த வேலை என்பது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயமாகும். ஏனென்றால் போன மாதம் வந்து என்னுடைய மாணவி ஒருத்தவங்க முனைவர்பட்ட தேர்வு நடக்குது. அப்பொழுது எனக்கு யார் என்று தெரியாது. கிருஷ்ணமூர்த்தி கல்வெட்டு அறிஞர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் மூலமாக தான் அறிமுகமானேன். அந்த வைவா பாண்டி இவருக்கு தெரிஞ்சு அங்கே சென்னைக்கு வந்துட்டார். காலையில் கரெக்டாக நாங்கள் வரக்குள்ள 10 மணிக்கெல்லாம் வந்துட்டார். முழுமையாக இருந்து போனது. ஏன்னா அதுலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவரோட ஈடுபாடு எவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ நம்மனா எவனா வந்து மெட்ராஸ் இருப்பேன் சொந்த காசை செலவு பண்ணி திருப்பி வீட்டுக்கு வர நைட்டு 12 மணி மேலே இப்போ வீட்டில் எல்லாம் பண்ணுறது இருந்துட்டுருவாங்க. வாங்கிட்டு ஏதாவது ஒரு காரணம் நொண்டிச்சப்பட்டு இருந்துட்டுருவாங்க. ஆனால் வந்தார், கடைசி வரைக்கும் இருந்தார். இருந்து கேள்விகள்லாம் கேட்டார். அப்போ எல்லாம் மிரண்டாங்க. ஐயா அவர் ஸ்கூல் வாத்தியார் தான் இருந்தாங்க. ஸ்கூல் வந்து இந்த பொருளோட எல்லாமே பாராட்டினாங்க. நான் அவருக்கு ஒரு நன்றி கடனாக ஒன்று செய்யலாம் என்று நினைக்கிறேன். என்னவென்று என்றால் நான் பெருமைக்காக சொல்லலை. நூலில் நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி படித்து பாருங்கள், அருமையாக இருக்குது. இந்த நூலை வைத்துக்கொண்டு நீங்கள் வேறவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இன்னொரு நூலை தயாரிக்கலாம். அதுக்கு மூல நூலை கூட பயன்படும். எங்கள் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 62 அறக்கட்டளைகள் தமிழ் அறிஞர் பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு பேராசிரியருக்கும் 5-6 அறக்கட்டளைகள் இருக்குது. என்னிடம் 4 அறக்கட்டளைகள் இருக்குது. அந்த அறக்கட்டளையில் அடுத்த மாதம் மாணவர்கள் கல்லூரி தொடர்ந்து எங்களை வந்தா இருப்பார். இவர் ஜபாத் மலையோட கதைகளை பற்றி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது கொடுங்க, நாங்களே 5 நம்பர் போட்டு வெளியிட்டு இன்னும் நல்லா அரசாங்கம் மூலமாக வெளியிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் மேற்கொண்டு உறுப்பினர்களாலும் அவர் மீது உள்ள ஆர்வத்தாலும் நான் கண்டிப்பாக செய்தி தருவேன் என்று சொல்லியிருக்கேன். அந்த நூலை ரெடி பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். முடிந்தால் அதை அப்போ சொல்லிடுறோம். விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து வாங்க, வந்து கூட பாருங்க. அதுவும் நல்ல ஒரு பெரிய ஆளுங்க. அந்த நம்பர் அவர்கள் எனக்கு தெரியும். பேர் மறந்து வச்சு முனைவர்பட்ட சென்னை பகுதியில் பண்ணாரு. அது பேர் எனக்கு வந்து நான் மறந்து வச்சு அப்போ நானும் முனைவர்பட்ட ஆய்வாளர் இருந்தேன். நல்ல ஒரு அவர் தரல நல்ல ஒரு ஆய்வாளர் பையன் போட்டு எவ்வளவு கிளம்பிடுவாரு, வட்டாரம் கிளம்பிடுவாரு. அது நல்ல நண்பர்களாக வந்திருக்கீங்க. எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மாதிரி என்னன்னா இது ஒரு சாதாரண ஏதாவது நினைக்காமல் இந்த தமிழ் ஒரு நல்ல ஒரு ஆய்வை கொடுத்திருக்கிறார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூழ்நிலை மாதிரி நான் சொல்லலாம். அவங்களுக்கு வந்து மூங்கில் பயன்பாடு இன்னைக்கு மூங்கிலை பற்றி யாருக்குமே வந்து தெரியாதுன்னு கூட நாம் சொல்லலாம். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில செல்லை பார்த்து நோண்டிட்டு அதில் போயிட்டு இருக்காங்க. நமக்கு இருக்கிறத நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும். மூங்கிலுடைய பயன்பாடும் அதனுடைய வகைகளை பற்றி அருமையாக சொல்லியிருக்கின்றார். இது போன்று நிறைய செய்திகளை அவர் தொகுத்து அருமையாக வந்து நேரடி கலாய்வு செய்திருக்கிறார் என்பதை கூறிக்கொண்டு அவருக்கு உங்கள் அனைவரும் சார்பாக நான் வாழ்த்துக்களை தேடிக்கொண்டு மேலும் மென்மேலும் பல்வேறு நூல்களை வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு அதுகாரும் எங்கள் நிறுவனத்தின் மூலமாக இவர் ஏதாவது நூல் வெளியிடுவதற்கு என்னால் முடிந்த நான் உதவிகளை நான் கண்டிப்பாக செய்கிறேன். உதவிகளை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். இன்னொரு சின்ன வேண்டுகோள். இப்போ ஐயா அவர்கள் திலப்பெருமாள் ஐயா அவர்கள் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அவர் வாசித்தாரு. ஆனால் அவர்கள் வீட்டில் இருக்கலாம்.
சிக்கனை விட்டு மட்டன் வீட்டில் இருக்கலாம் பாருங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. இவங்களும் நம்ம கற்றுக்கிறது, நம்ம பேராசிரியர் அதில் ஈடுபடுற பதவிகளுக்காண்டி அடுத்த பொசிஷன் கிடைக்கும் அவங்களாம் ஈடுபடுறாங்க. அந்த ஆர்வம் இப்படி ஆட்களை வச்சு நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கிறோம். ஊட்டியில் வந்து கோத்தகிரியில் ஊட்டியில் உள்ள பழங்குடிகள் ஆய்வு மையம் போன்று இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஒரு ஆய்வு மையத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம நிறுவனம் அதுக்கான பணத்தை எல்லாம் கவர்மெண்ட்ல நீங்கள் எழுதி ரெடி பண்ணி கொடுத்து நிறுவனம் இன்னும் எங்கேயோ போகும். பல்வேறு கருத்தரங்கெல்லாம் நடக்கலாம். நானும் உங்களோடு சேர்ந்து நான் ஒத்துழைத்து பயணிக்கிறேன். ஆலோசனை ஐயா அந்த வட்டம் திருவண்ணாமலை வரலாற்று அமைப்போடு நான் பயணிக்கிறேன். என்னால் முடிந்த உதவிகளையும் செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு இது போன்ற பணிகள் தொடர்ந்து நிகழ வேண்டும். ஏன்னா நம்ம தமிழ் வந்து பலர் நம்ம முன்னேறு நாம் தமிழ்னு சொல்லி வாயில பேசுவதில் பெருமை இல்லை. இது போன்ற நூல் வெளியீடுகள் கருத்தரங்குகள் இது போன்று நம்ம அப்போது செய்து கொண்டிருந்தால் தமிழுக்கும் பெருமை நமக்கும் பெருமை என்பதை கூறிக்கொண்டு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகாது என்பதை கூறிக்கொண்டு ஜெயசங்கர் அவர்களை நான் இருகரம் கூப்பி மீண்டும் அனைவரும் வழியாகவும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.